ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் செய்கிற மாதிரி ஒரே மாதிரி கொழுக்கட்டை செய்யாமல் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மோதகம் செய்யுங்க. விநாயகருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அண்ட் பூரண கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டைலாம் செய்கிறத விடவே இந்த மோதகம் செய்கிறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் வைஸ்லையும் செம்ம சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேமா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியை சேர்த்துக்கோங்க. எந்த கிளாஸில் அரிசியை மெஷர் பண்ணுறோமோ அதே கிளாஸ்லேயே 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி பருப்பை கழுவுறதுக்காக இது கூட தண்ணி சேர்த்துட்டு அரிசி பருப்பை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டைம் தண்ணி ஊற்றி க்ளீனாக வாஷ் பண்ணுறீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கிளியராக தெரிகிற வரைக்கும் அரிசி பருப்பை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த அரிசி பருப்பு ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு இந்த அரிசி பருப்பை ஊற வச்சுடுங்க. 1/2 அன் ஹவர் ஆனதுக்கு அப்புறமா இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிடுங்க. அரிசியை கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக வந்து உடையணும். அதே மாதிரி பாசி பருப்பையும் கிள்ளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக உடையணும். இந்த அளவுக்கு அரிசி பருப்பு ஊறி இருக்கணும். அடுத்து ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு அது மேலே நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி போடுங்க. போட்டுட்டு இப்போ இந்த அரிசி பருப்பை வந்துட்டு ஃபேன் கடியிலேயே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு காய வச்சுக்கலாம். வெயிலில் காய வைக்க வேண்டாம், ஃபேன் கடியில் காய வச்சிங்க அப்படின்னாலே காஞ்சிடும். 1/2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா பாருங்கள், அரிசி பருப்பை கையில் எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டீங்க அப்படின்னா நல்லா உதிரியாக விழுதில்ல. அதே போல் அரிசி பருப்பு மேலே கையை இந்த மாதிரி வச்சு அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா 1-2 அரிசி பருப்பு கையில் ஒட்டணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்கணும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம காய வச்ச அரிசி பருப்பை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ட்ரையாக வரப்படுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். அரிசி இப்போ வாயில் எடுத்து போட்டு மென்று பார்த்தீங்க அப்படின்னா அரிசி நமத்து போன போல் சாஃப்டாக இருக்கும். இதுவே வந்து அரிசி வரப்பட்டுருச்சு அப்படின்னா அதை நம்ம வாயில் எடுத்து போட்டு மென்று பார்க்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அரிசியும் பருப்பையும் வறுத்துக்கணுங்க. அரிசி பருப்போடைய கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் அது வந்து நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் வறுத்து விடணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டீங்க அப்படின்னா அரிசி பருப்போடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாக வரப்பட்டு வரும். இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா கிறிஸ்பியாக வரப்பட்டு வந்துடுச்சு. கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி கீழே உதிர்த்து விட்டீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக விழும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி பருப்போடைய சூடை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அரிசி மெஷர் பண்ணோம்ல அதே கிளாஸால் 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம். அடுத்து 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் எடுத்துக்கிட்ட வெள்ளத்தோடைய அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலவே மோதகத்தில் ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்வீட் டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 கப் வெல்லம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி பாகுபதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி தண்ணியில் கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியோட சூடு அப்படியே ஆற வச்சுடுங்க. அடுத்து நம்ம வறுத்தோம் இல்லையா அரிசி பருப்பு, அதோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் அதை மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். மிக்ஸியில் கண்டினியூஸாக அரைக்காமல் விட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த அரிசியும் பருப்பும் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைஞ்சி வரும். இதை வந்து ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது. மோதகத்துக்கு அரிசியும் பருப்பும் ரவை பதத்துக்கு தான் இருக்கணும். அரிசி பருப்பை நான் 2 பேட்சாக பிரித்து அரைச்சிருக்கேன். ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா பாதி அரிசி நல்லா வந்து மஞ்சிடும், பாதி அரிசி மட்டும் ரவை பதத்துக்கு வந்துடும். அப்படின்றதால பாதியாக அரைச்சிருக்கேங்க. அரிசி பருப்பை அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்தது ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானலில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி பருப்பை மெஷர் பண்ணோம்ல அதே கிளாஸால் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொதிச்சு வரக்கூடாது. இந்த மாதிரி சூடானால் போதும். லைட்டாக பபுள்ஸ் வந்து சூடாகும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி பருப்பு பொடியை நம்ம தண்ணி கூட சேர்த்தோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு அந்த அரிசி பருப்பு பொடி கொஞ்சம் கெட்டியாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தண்ணி சூடாகும் போதே நம்ம அரிசி பருப்பு பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அங்கங்கே கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கண்டினியூஸாக கலந்து விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த அரிசி பருப்பு வெந்து கெட்டியாக நீங்கள் அப்பப்போ கலந்து விட்டீங்க அப்படின்னாலே போதும், அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி எல்லாமே வற்றி அரிசி பருப்பு நல்லா வெந்து வானலில் அடியில் ஒட்டி பிடிக்காமல் வருது இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளத்தை கரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி சேர்க்கும் போது இதில் ஏதாவது மண் தூசலாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஃபில்டர் ஆகிடும். அதனால தான் வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி சேர்க்குறோம்.
அரிசி பருப்பு கூட வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா இது மூணுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகி வரும். அரிசி பருப்பு கூட வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல தான் இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வரும். இந்த அளவுக்கு தலை ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கணுங்க. நெய் சேர்த்துக்கிறதால இந்த மோதகத்தோடைய டேஸ்ட்டும் அதோடைய ஃப்ளேவரும் செம்ம சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவல், நெய், அதுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மோதகத்தில் ஸ்வீட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய், உப்பு, அதுக்கப்புறம் இந்த அரிசி பருப்பு இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லா விதமான பூரண கொழுக்கட்டையும் எப்படி செய்யணுன்ற ரெசிபி ஒரே வீடியோலேயே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2 விதமான பிடி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை ரெசிபிலாம் இருக்குது. அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உப்பு நெய்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க. இப்போவே இந்த அரிசி பருப்போடைய கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக இருக்குல்ல, இது சூடு ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே கெட்டியாகும். சூடு ஆற வச்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாவை நம்ம கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காது. இது மோதகம் பிடிக்கிற அளவுக்கு நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போது இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை ஷேப்பில் ஒட்டிக்கோங்க. மாவை இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் பிடிக்கும்போது மாவு பீசு பீசுன்னு கையில் ஒட்டவே ஒட்டாது. உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் மாவை பிடிச்சதுக்கப்புறமா இதை பிளேட்டில் வச்சுடுங்க. எல்லா மாவுலையுமே நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி உருண்டை ஷேப்லேயுமே ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை அச்சுக்குள்ளே வந்துட்டு நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு இல்லை அப்படின்னா மாவு ஃபஸ்ட்டு பண்ணது போல் உருண்டை ஷேப்லேயே ஊற்றி வேக வச்சுக்கலாம். டேஸ்ட் வைஸில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே வராது. அந்த ஷேப் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொழுக்கட்டை அச்சில் நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மோதக மாவு இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மாவு ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சுக்கு நடுவில் சென்டரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீதி மாவு வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்து உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். மாவை கொழுக்கட்டை அச்சுக்குள்ளே வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த மாவில் அச்சு நல்லா பதியும். மாவை கொழுக்கட்டை அச்சுக்குள்ளே வச்சு நல்லா அழுத்தி விட்டதுக்கு அப்புறமா இப்போது இந்த கொழுக்கட்டை அச்சை ஓப்பன் பண்ணுங்கள். மாவில் அச்சு எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு அப்படின்றதையும் பாருங்கள். அதே மாதிரி கொழுக்கட்டை அச்சுலேருந்து அந்த மாவை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா அச்சில் நம்ம நெய் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதனால். அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. மீதி இருக்கிற எல்லா மோதக மாவுலையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் மோதகத்தை ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவுலையுமே இதே மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் மீடியம் சைஸில் இருக்கிற கொழுக்கட்டை அச்சு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு 17 மோதகம் கிடச்சிருந்ததுங்க. இப்போது இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எதில் அந்த மோதகத்தை வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்து மேலே ஒரு ஈரமான காட்டன் கிளாத் போட்டுட்டு தண்ணியை சூடு பண்ணுங்க. இப்போது இந்த காட்டன் கிளாத் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மோதக மாவுமே எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கிற பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் ரெடியாக இருக்கும். ஒரு மோதகத்தை மட்டும் எடுத்து அது எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கா அப்படின்றத நான் 2ஆக புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கா அப்படின்றது. மோதகம்னா இப்படி தான் இருக்கணும். புக்கும்போது கையில் பிசுன்னு ஒட்டாமல் வழவழன்னு இல்லாமல் அப்படி சாஃப்டாக புக்க வருது பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான மோதகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறீங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.